உங்களில் எத்தனை பேர் இங்கே வந்து படுத்துகிட்டே ஒரு மீலை வந்து சாப்பிடுவீங்க? அது உங்களுக்கு எவ்வளோ அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே மாதிரி தான் குழந்தைங்களுக்கும் நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன். குழந்தைங்களுக்கு சாலிட் ஃபுட் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது மடியில் படுக்க வச்சோ இல்லை காலில் படுக்க வச்சோ ஸ்பூனில் எடுத்து சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி கொடுக்கறது ரொம்பவே தப்பான விஷயம். குழந்தைங்கள ஸ்ட்ரெயிட்டாக உட்கார வச்சு தான் கொடுக்கணும். சப்போஸ் குழந்தைங்கனால தனியாக உட்கார முடியல அப்படின்னா நம்ம மடியில் உட்கார வச்சோ இல்லைனா பூஸ்டர் சேர், ஹை சேர் இந்த மாதிரி சேர்ஸில் உட்கார வச்சு நீங்கள் கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு படுக்க வச்சு சாப்பாடு கொடுக்குறப்ப குழந்தைங்களுக்கு சோக்கிங், தொண்டையில் போய் சாப்பாடு அடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அண்ட் புறையேற வாய்ப்பும் இருக்குது. இது வந்து ரொம்பவே டேஞ்சரான ஒரு விஷயம். நெக்ஸ்ட்டு குழந்தைங்க வந்து சாப்பிட்றப்ப ஃபுட்டோட கண்ட்ரோல் வந்து குழந்தைங்க கிட்டே இருக்கணும். அவங்களுக்கு வேணுங்கிற அளவு சாப்பிடணும், வேண்டாடி துப்ப முடியணும். பட் நம்ம படுக்க வச்சு ஸ்பூனை மேலே ஸ்பூன் கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா குழந்தைங்க வேறு வழி இல்லாமல் விழுங்குற மாதிரி இருக்கும். இது வந்து ஃபோர்ஸ் ஃபீட் பண்ணுற மாதிரி ஆகிடும். சாப்பாடோட டெக்ஸ்சர், கலர், ஸ்மெல் எல்லாத்தையும் அவங்க பார்த்து சாப்பிடணும். அப்போ தான் சாப்பாட்டு மேலே இன்ட்ரெஸ்ட் வரும். பட் நம்ம ஃபோர்ஸ் ஃபீட் பண்ணுறப்ப குழந்தைங்க ஃப்யூச்சரில் ஃபஸி ஈட்டிங், பிக்கி ஈட்டிங் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்